எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு 300 கிராம் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சே வேக வச்சுருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு மட்டன் நல்லா வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேக வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்தேன். நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக உளுந்து சேர்க்குறேன். உளுந்து வேணான்னு நினைக்கிறவங்க சோம்பு சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ நம்ம 300 கிராம் மட்டன் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நம்ம இதை தவிர்த்து மிளகுத்தூளும் சேர்க்கணும். ஸோ பார்த்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சேர்த்தா வாசமாக நல்லாயிருக்கும், காரமும் அதிகம் இருக்காது. ஸோ 3 மிளகா வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சீக்கிரமும் வதங்கும், ப்ளஸ் அந்த வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உப்பை இப்போவே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் ரெசிபி எது பண்ணாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் நிறைய சேர்க்கும்போது டிஷ்ஷில் ஒரு மாதிரி வாசனை நல்லா இருக்காது. ஸோ பொதுவாகவே மட்டன் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் வேக வச்சுருக்க மட்டனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை நம்ம கடைசியாக ஊற்றணும். ஸோ இப்போ மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அளவு சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நம்ம சாதா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். இப்போது வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடோட நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.